27ஆம் தேதி ஜனவரி தீர்ப்பு சொல்லப்படும்னு முதலே சொல்லிட்டாங்க. ஸோ அன்னைக்கு வந்து காலையில் 10:30 மணிக்கே நீதிபதிகள் வந்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அந்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வழக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் விசாரிக்கப்பட வேண்டியிருக்கு. தயாரிப்பு நிறுவனமும் பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பு வாதங்கள் இன்னமும் வந்து சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. சென்சார் போர்டும் அவங்க தரப்பு வாதங்களை இன்னமும் சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை நீங்க வந்து ஒரு தனி நீதிபதி கிட்ட மறுபடியும் நான் ரீடைரக்ட் பண்றேன், மறுபடியும் இந்த வழக்கு வந்து தனி நீதிபதி கிட்ட அனுப்புறேன். நீங்க அங்க போய் உங்களுடைய விசாரணைகளை எல்லாம் முழுசா நீங்க வந்து சொல்லி அங்க வந்து உங்களுடைய நீதியை நீங்க பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இப்படிதான் இன்னைக்கு இருக்கு. இப்ப தனி நீதிபதி கிட்ட இந்த வழக்கு எப்ப விசாரணைக்கு வரும் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. தனி நீதிபதி கிட்ட இந்த விசாரணை ஒரு வாரத்துல வரலாம், 10 நாள்ல வரலாம், 15 நாள்ல வரலாம், ஒரு மாசத்துல வரலாம். சரி, தனி நீதிபதி கிட்ட இந்த விசாரணைக்கு இந்த வழக்கு வருது. அந்த விசாரணை ஒரு நாள்ல முடிஞ்சிருமா அப்படின்னா ஒரு நாள்ல முடியலாம், மறுபடியும் ஒரு வாரத்துல முடியலாம், 10 நாள்ல முடியலாம், 6 மாசத்துல முடியலாம். ஸோ இப்படி வந்து ப்ரொலாங்டா வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அப்படியே தனி நீதிபதி விசாரணையை முழுசா முடிச்சு தீர்ப்பு சொன்னாங்கன்னா கூட அந்த தீர்ப்பு ஒருவேளை வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு சாதகமான தீர்ப்பா இருந்தா சென்சார் போர்டு நிச்சயமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்கு. அவங்க அப்பீல் போவாங்க. ஒருவேளை சென்சார் போர்டுக்கு சாதகமான தீர்ப்பா இருந்தால் நிச்சயமா பாத்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இது புலிவாலை பிடிச்ச கதை தான்.